சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார், கால் பிடிப்பார், கால் பிடிப்பார். இது என்னன்னா, எங்க அண்ணன் வந்து மாநாட்டுல வந்து ஒரு பாட்டு பாடினாரு. ஆமா, எம்ஜிஆர் பாட்டு. அது என்ன லைன்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் முடிப்பேன் முடிப்பேன். அந்த லைன் வந்து பார்த்தனா அங்க பாடும்போது நல்லா இருந்துச்சு. ஆமா, ஆனா அந்த லைனுக்கு முன்னாடி இப்ப நான் பாடின லைன் இருந்துச்சு, அதையும் நீங்க பாடல. அது பாடின மாட்டி வாப்பலையே. ஏன்னா நம்ம கால்ல விழாத இடமே இல்ல, எல்லா இடத்துலயும் கால்ல வந்திருக்கோம். என்னென்ன சம்பவத்துக்காக கால்ல வந்தோம் அப்படின்றத டீடைல்டா பார்ப்போம். இந்த சம்பவம் மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டை வச்சு கழுவி ஊத்திருக்கு. சாதாரண இல்லப்பா, அது கட்சி தலைவர்கள் கழுவி ஊத்துறது வேறங்க. அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க பாருங்க பசங்க, அவங்களுடைய தாய் தந்தையாரே கழுவி ஊத்துறாங்க. நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயார் வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த சம்பவத்தெல்லாம் டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து எங்களுக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன உதவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் வளர்ச்சிக்கு. நேத்து சூப்பர் தேங்க்ஸ் செய்து உதவிய நம்முடைய அன்பு உள்ளங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, டி பெரியார், கண்ணன், கருப்பன், செலியன், பெர்லின், ஆந்தனி பிரதாப், இவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் எப்பவுமே எங்க வீடியோ பாக்குறீங்க பாருங்க, அதுவே எங்களுக்கு நீங்க தர மிகப்பெரிய பூஸ்ட் தான். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்க, உண்மையா சொல்றேங்க, என்ன வந்து மெய்சிலுக்கு வைக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ரொம்ப லேட்டாலாம் பண்ண மாட்டோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாம் கறி குழம்பு செஞ்சுட்டு வெயிட் பண்ணிருப்பீங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நாங்க 4 மணிக்கு தான் வீடியோ போடுவோம், சோ பிரச்சனை இருக்காது. ஸ்நாக்ஸ் டைம்ல வந்து இந்த வீடியோ பாக்குமாறு கேட்டுக்கொண்டு வாங்க டீட்டெயிலா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆக்சுவலா விஜய் வந்து அரசியல்ல வந்ததே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்கு. கண்டிப்பா ஒரு மாற்றம் தருவதற்காக எல்லாம் அவர் வரல. அவரோட அஜெண்டாவே என்னன்னா திமுகவை எதிர்க்கணும். ஒன்லி டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாம் அதெல்லாம் தேவையில்லைங்க, டிஎம்கேவை எதிர்க்கணும். இதுக்காக மட்டும்தான் வந்து ஒரு அஜெண்டாவை ரெடி பண்ணி அவரை உள்ள அனுப்பி இருக்காங்க. அது வந்து அந்த லைன்லயே தெரிஞ்சிருக்கும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன். அந்த எந்த கூட்டத்தினா திமுகவை நான் முடிக்க போறேன், பிகாஸ் ஐ எம் விஜய், ஐ எம் சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைன் இருந்துச்சு, அந்த லைனை தான் நான் ஆல்ரெடி பாடி காட்டினேன். திருப்பி பாடணுமா? நல்ல லைன் தான் பாடம். ஆமா, நல்ல லைன் தான், அதனால திருப்பி நான் பாடுறேன். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, இவர் எப்போதும் கால் பிடிப்பார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் பாடின லைன் கூட விஜய்க்கு மேப் ஆகாது. இதுதான் மேப் ஆகும். இந்த லைன் 100% மேப் ஆகும். அப்படியே இருக்குங்க. ஏன்னா ஒட்டுது. இப்போ சிங்கம் அப்படின்னு டைலாக் பேசின இந்த விஜய் முன்னாடி அசிங்கமா இருக்கும் போது எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் இங்க பாரு, ஏடிஎம்கே கிட்ட போவாத, டிஎம்கே கிட்ட இவர் என்னென்ன பண்ணாருன்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும்ல, எப்படி வந்து ஜால்ராச்சாருன்னு சொல்லணும்ல. சிங்கம் 1 by 1 உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா பேர் சொல்லி வாழற குடும்பம், தலைமுறையா இருக்கிற குடும்பம் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா, நேரு அவர்களின் குடும்பத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நகர்னு பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கலைஞர் அவர்களின் 100வது பிறந்தநாள் விழால அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். யாரு இத சொல்லுறா? யாரா யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இப்ப ஒழிப்பனர் அவர். எது திமுகவை ஒழிக்க போறேன்னு சொன்ன இந்த சிங்கம் அசிங்கமா இருக்கும் போது கால்ல எப்படி பங்கமா வந்துச்சுன்னா இப்படிதான். எதுக்கு பண்ணாரு? எதுக்கு தெரியல. அப்ப அந்த டைம்ல தேவைப்பட்டிருக்கும். அந்த டைம்ல டிஎம்கே பீரியட்ல மேபி இவர் படத்துக்கு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது, ஏதோ வந்து கேள்வி கேட்டுருக்கூடாது. சாஸ்தாங்கமா எப்படி சாஸ்தாங்கமா வந்தவர் இவர் தான். அதே மாதிரி ரெஜென்ட்ட கூட ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனுக்குலாம் இவர் தான் வந்தார், ஓப்பனிங் செரமனிலாம் கூட சொல்றாங்க.
இதுதான் வந்து என்ன சொல்லுதுன்னா சந்தர்ப்பவாதி. எது சந்தர்ப்பவாதி? இது வந்து உண்மையிலேயே இவனுங்க வந்து இவங்க கட்சியை விட்டு வெளியில போறவங்களை வந்து பச்சோந்தின்றானுங்க, கெமிலியோன்றானுங்க. கிடையாது. யாரு நம்பர் 1? இதுதான் நம்பர் 1 பச்சோந்தி. யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். விஜய் மாமா. சரி, இது விஜய் மாமா. என்ன மறந்துட்டேன். கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றீங்க, சாரி அது வந்து மறந்து போயிட்டேன் நானு. விஜய் மாமா தான் நம்பர் 1 பச்சோந்தி. டிஎம்கே கிட்ட இப்படி, ஏடிஎம்கே கிட்ட எப்படி? ஏங்க இரு கை கட்டாத, ஃப்ரீயா விடு. சிங்கமா இப்போ சிங்கம் ரஃபாரு. எங்க சிங்கம் ஒரு இடத்துல அசிங்கப்பட்டா வச்சு பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டா எப்படி? இங்க ஒரு வாய் அங்க ஒரு வாய். டிஎம்கேவே எதிர்த்தியா? ஓகே, டிஎம்கே கிட்டயும் ஃபர்ஸ்ட் கால்ல விழுந்த, ஏடிஎம்கே கிட்டயும் கால்ல விழுந்துருக்க. ஏடிஎம்கே கிட்ட எப்படி தெரியும்ல? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அம்மா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்கும். அம்மா வந்து கொடுப்பாங்க, நல்ல அம்மா தான் அவங்க. இப்படி எடப்பாடி ஐயா நல்ல ஐயா தான், அவர் நல்ல ஐயா. எது எடப்பாடி கிட்டலாமா? எங்க அண்ணன் சீமானே கலாச்சார். எடப்பாடி கிட்டலாமாடா கால்ல விழுவீங்க அப்படின்னு யாரு கலாச்சார்? சீமானே கலாச்சார். சர்க்கார் படத்துக்கு தான் அது. இப்படி ஏடிஎம்கே கிட்ட கால்ல விழுந்துட்டு, டிஎம்கே கிட்ட அப்படி கால்ல விழுந்துட்டு, இன்னைக்கு என்னமோ சிங்கம்னு மாதிரி வந்து நின்னு பேசினீங்களே, இது படு அசிங்கமான செயலா இல்லையா? நான் தப்பா எதுனா சொல்றேன்? கரெக்டா சொல்ற. இது சிங்கம் இல்ல அசிங்கம். சிங்கம்னா சிங்கமா நில்லு, எப்பவுமே அசிங்கமா இருந்துட கூடாது. உன் தேவைக்கு ஏத்த மாதிரி மாற, தேவைக்கு ஏத்த மாதிரி. இப்ப விஜயகாந்த தொட்டுக்கிற, விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி பேசிருப்பியா? ஒரு சப்போர்ட் பண்ணிருப்பியா? அவர் எலெக்ஷன்ல நின்னாரு, சீமான் கூட போய் ஒரு வாட்டி ஓட்டு கேட்டிருக்காரு. உடுப்பா நீ கேட்டிருக்கியா? அது உடுப்பா. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை போயிட்டு எப்படி இருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டு ஐயோ அண்ணா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் உயிரோட இருக்கும்போது சொல்லி இருந்தா வச்சு அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அப்பெல்லாம் விட்டுட்டேன். இப்ப செத்து போன பிறகு அவங்க கட்சியோட ஓட்டு வேணும், அந்த பிராண்ட் தேவைப்படுது. இது அசிங்கம் தானே அது பேரு? இல்ல இதுக்கு முன்னாடி வேற பேரு இருக்கா? அசிங்கத்துக்கு அப்புறம் வேற என்ன அசிங்கமா இருக்கா? ஆஹா சிங்கம். ஆஹா சிங்கம் தான் எங்க விஜய் மாமா, வேற எதுவுமே கிடையாது. எங்க மாநாட்டை எடுத்துக்கோங்க, கழுவி ஊத்துறாங்க பெட்ரோல்லாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஏன்னா மாநாட்டுக்கு வரவன் செத்து போறானு, அவனுக்கு ஒரு அறிக்கை கூட இமிடியேட்டா விட முடியலையே, நீங்களாம் ஏன் கட்சி நடத்துறீங்கன்னு கேட்டிருந்தோம். ஆனா இப்ப அறிக்கை விட்டாரு. தூங்கி ஏஞ்சி சாயங்காலமா ஒரு 7-8 மணி தூங்கி ஏஞ்சி கூட அந்த நாளே விடல. அடுத்த சொல்றேன், 21st மாநாடு 22nd ஆச்சு, நீ விட்டு இருக்கணும். 22nd விடல, ஏன்னா அது கேரண்ட் இருக்கும்ல, கேரனஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்ல. அது நான் கத்தி வேற பேசிருக்கேன், தொண்டை டயர்டா வேற இருக்கும். 22nd உள்ள நேத்து விடுறாங்க அறிக்கை, அதுவும் சாயங்காலம். அதுவும் சாயங்காலமா. எது இப்படி 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு வந்து நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து என்ன நோக்கத்தோட இருந்தாங்களோ தமிழக வெற்றி கழகம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறது. துணை நிற்கும். நீ ஆட்சியில வர்றதுக்காக அவனுங்க உயிரை விடணுமா? துணை நிற்கும். லாஸ்ட்ல உங்கள் குடும்பத்திற்கு துணை நிற்கும். துணை என்ன பண்ண? துணை என்ன பண்ணாங்க? என்ன துணை? நிதி உதவி தர வேண்டித்தானே? 3 பேர் 5 பேர் இறந்து போயிருக்கானுங்களா, நிதி உதவி கூட. அந்த ஊரை பக்கத்துல இருக்கிறவனுக்கு, அந்த நீலகிரி மாவட்டத்துல ரித்திக் ரோஷன் இவங்க எல்லாம் சின்ன பசங்க, 18-19 வயசு பையன். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பையனும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். இவங்க குடும்பங்கள் இப்ப கதறி அழுதுன்னு இருக்குமே. ஏன் எல்லா குடும்பத்துக்கும் நான் ஒரு 25 லட்சம் தர சொல்லு. அதை எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? பெட்டி வாங்க தான் தெரியும். ஒரு தொண்டை இறந்து போறான், அவனுக்கு ஒரு நிதி உதவி தரத்துக்கு நம்மளுக்கு துப்பு இல்ல. ஆனா வரவனெல்லாம் ஃபுட்பால் ஆடுனுங்கிறீங்க நீங்க உட்காந்துக்கிட்டு. தள்ளுறது சீப்பான்றானுங்கப்பா, சீப்பான்றானுங்க அவனுங்கள போயிட்டு. யாரு உனக்காக கஷ்டப்பட்டு எங்கந்தோ ட்ரெயினை புச்சோ பஸ்ஸ புச்சோ தொங்கிக்கிட்டோ கிங்கிட்டோ வந்தவனுங்களே சீப் போன்றீங்க, ஃபுட்பால் ஆடுறீங்க. அவனுங்க பால் அவங்களுக்கு. இத நான் கேட்கல, இல்ல எல்லாருமே அம்மாவே கேக்குறாங்க. ஒரு பையனை பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க, புடிச்சு தள்ளி தூக்கி போட்டாங்க பாருங்க. அவன் அந்த கம்பியை தாண்டி பிடிக்கலன்னா அவன் இன்னைக்கு டெட் பாடி, அவன் இன்னைக்கு செத்து போய் கிடப்பான். அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லிருப்பா? இதை நாங்க கேட்கல, அவங்க அம்மாவே கேக்குறாங்க. விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டான். தூக்கி என்னமோ பந்த தூக்கி கடாசுற மாதிரி, குப்பையை தூக்கி கடாசுற மாதிரி அவனை கடாசுனா அவன் கை கால் ஒடிஞ்சிருந்தது. இல்ல அவன் உயிருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்யறது? என் குடும்பம் இல்லாத குடும்பம். என்ன விஜய் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க? ஒரு உங்களுக்கு வர தொண்டனே உங்களால பார்த்து அனுப்ப முடியலையே, நீங்க எப்படி நாளைக்கு மக்களை பாப்பீங்க? இல்லப்பா அவங்க அம்மா பாக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பையனை எப்படி பண்றாங்களே, எப்படி இருக்கும்? இப்ப எங்க இப்ப நம்ம பையனே போறான் தொங்குறான், இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஏமா என்ன உன் பையன் போய் அங்க குரங்கு வித்த காட்டுன்னு இருக்கான், அப்படி தூக்கி போடுறானுங்க. அவனுங்களை மதிக்காத கட்சியில உன் பையன் ஏன் இருக்கணும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களாங்க.
எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன சொல்ற? அந்த அம்மா கதறாங்க. என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கான் தெரியுமா? திருச்சியில இன்டர்வியூ இருக்கு, பாத்துக்கோ. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநாடுக்கு போயிருக்கான். அவன் எவ்வளவு பெரிய டுபாகூரா இருப்பான் பாருங்க. ஏன் அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எப்படி நல்லவனா இருப்பானா? தற்குறிங்களா தான் இருக்கும். அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு மாநாட்டுக்கு போய் நீ தள்ளி விட்டு இப்ப இறந்து இருந்தால் என்ன ஆயிருக்கும்பா? என்ன ஆயிருக்கும்? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த குடும்பம் நடு ரோட்ல நின்று இருக்கும். உங்க விஜய் அண்ணன் பிரைவேட் ஜெட்ல போய் நிற்பாப்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாப்ல, நைட்டு சரக்கு அடிப்பாப்ல, காலைல போதை தெரியாம சாயங்காலம் ஏஞ்சி உனக்கு ஒரு அறிக்கை விடுவாப்ல. நீ ஓட்டு மட்டும் போட்டா போதும். ஏய், ஓட்டு போடுறதுக்கு அவங்க உயிரோட இருக்கணும்ல. இல்ல குடும்பத்தை சொல்றேன். என்னங்க இது? இத கேட்டா ஒன்னும் தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. தொண்டை வந்துட்டான் விஜய் 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 விஜய். ஆனா அங்க பண்ண அலப்புறைகள்லாம் இருக்கு. இல்ல நம்மளுக்கு எப்படி படிச்சவங்களா இல்ல என்ன ஆச்சு? இல்ல வந்து சிஎம் ஆயிட்டாரா? சிஎம் ஆயிட்டாரு, இப்ப பிஎம் ஆக்க போறோம். என்னடா சிரிக்கிற? இன்னும் எலெக்ஷனே நிக்கல அவ்வளவு சீக்கிரம். இல்ல, அங்க இருக்கிறவங்களோட மனநிலைமையை பாருங்க. ஒருத்தன் பேசுறான், முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்போ கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். சிஎம் எல்லாம் வந்து எங்களுக்கு கால் தூசி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் முச்சாச்சுங்க, ஓரம் தள்ளியாச்சு. இப்ப என்னன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின் எழுதிட்டாங்க, இப்ப 5 மார்க்குக்கு போக போறேன்னு. அது மாதிரி சிஎம் எல்லாம் முடிச்சிட்டாங்க, பிஎம் தான். பக்கத்துல இருக்கிறவங்களே சிரிக்கிறானு. இல்ல இவங்க எல்லாம் வந்து என்ன இமேஜினேஷன்? சிஎம்னா அவ்வளவு ஈஸி ஆயிடுச்சா? 2 ஹவர்ல ஆயிடுவாங்களா அவங்கலாம்? 2 ஹவர். இப்ப 8 மாசம் டைம் ஃப்ரேமே ஜாஸ்தி எங்களுக்கு. ஜஸ்ட் 2.5 hours நாங்க ஜனநாயகன் படத்திலே ஆயிடுவோம். இல்ல ஓட்டு போறது 2 மணி நேரம் ஆகாதப்பா. ஒண்ணு என்னன்னா வந்து கத்தின்னு இருக்குது. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். எது புருஷனை பிடிக்காதான், விஜய பிடிக்குமா? இது அந்த புருஷன் பார்த்தானா அந்த குடும்பத்துல ஒரு சண்டை. இல்ல சந்தோஷப்படுவாங்களாம் போல. சந்தோஷம். இதே உன் புருஷன் எங்கன்னா போயிட்டு எனக்கு என் பொண்டாட்டிய கூட பிடிக்காது, எனக்கு திரிஷாவை தான் பிடிக்கும்னு சொன்னா உன் புருஷன் சந்தோஷப்படுவான்ல? என்னடா உன் புள்ள சந்தோஷப்படுவான்ல? ஐயோ எங்க அப்பாவுக்கு பாடுற, எங்க அம்மாவுக்கு பிடிக்காதுடா, திரிஷாவை தாண்டா பிடிக்கும். இல்ல விஜய் என்ன பண்ணிட்டான் அப்படி? எப்பா எனக்கு என்ன ஒரே கேள்விப்பா, என்ன பண்ணாங்க தயவுசே சொல்லுங்கப்பா, ரொம்ப நாளா கேட்டுக்கிறப்பா. நாங்க படத்துல நினைச்சாரு வேற சோப்பு போடுற சீன் எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல, வேற நல்லா சோப்பு போட்டுருப்பாரு. வேற காஜல் அவர்களை பின்னாடி தொட்டாரு, அசினா நயன்தாராவை அசின. அப்புறமா என்னமா நீ பாவாடியும் காணும் ஒன்னும் காணும், ஜெட்டி போட்டு பிரா போட்டு வந்துருந்தாரு. இந்த மாதிரி நல்ல கருத்து எல்லாம் சொன்னாரு. டான்ஸ் ஆடி இருக்காரு. 10வது பாட்டில் நான் குடிக்கணும் பாட்டு, பிராண்ட் அம்பாசிடர் இருக்காரு. எவ்வளவு பண்ணிருக்காரு. இது பண்ணனால மக்கள் வந்து அப்படியே ஃபேன்ஸ். இதுல இதுக்காக சிஎம் ஆக்கிடணும். வேற என்ன சிஎம்க்கு வேற என்ன தகுதி வேணும்? ஏங்க நீங்க சொல்லுங்க, சிஎம்க்கு என்ன தகுதி வேணும்? இதுக்கு மேல எதனா தகுதி வேணுமா? இப்ப நான் சொன்ன வரிசை எடுத்து பாருங்க, என்ன தகுதி வேணும்? எங்க அண்ணா அவ்வளவு அழகா பேசுறாரு, பேசும்போது பாத்தீங்களா இல்லையா, எவனோ சைட் ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டான். கேமராஸ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆங்கிள் அனுப்பல, சைட் ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டான். எது வேட்பாளர் பேர் பச்சாரு பத்தல, மதுரை மத்தி, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு எல்லாம் எழுதி வச்சு வேட்பாளர் பெயர் விஜய், வேட்பாளர் பெயர் விஜய். இத கூட வர காப்பி எனக்கு தெரியல. ஒரு சிஎம் கேண்டிடேட் சுத்தி இருக்கிற ஒரு 8 தொகுதி பேரை பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கிற. சரி அத கூட நான் ஓகே ஒத்துக்கிறேன், தொகுதி பேர் தெரியல ஓகே. உன் பேர் கூட உனக்கு தெரியாது. வேட்பாளர் விஜய் 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 விஜய். இல்லடா இவர் பயந்துட்டாரு போல, பேப்பர்ல தரும்போது இவனுங்களே வேட்பாளர் பேர் மாத்தி எழுதிருந்தாங்கன்னா இவரும் ஃபர்ஸ்ட் இருப்பாரு. வேட்பாளர் பெயர் ஸ்டாலின் 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 எழுதி வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு தற்கூரி தலைவங்க பேப்பர்லங்க. எவனா அவன் சொந்த பேரை பேப்பர்ல எழுதி வச்சு படிப்பானாங்க. அது படிக்க முடியும்னா ஒரே தற்கூரியால தாங்க முடியும். உங்கள் விஜய், உங்கள் விஜய். ஐயோ, கொள்கை தலைவர் பேரை பேப்பரை பார்த்து படிக்கிறது, தொகுதி பேரை பேப்பரை பார்த்து படிக்கிறது, நம்ம என்ன செய்ய போறோம் செயல் திட்டம் என்னன்றது பேப்பரை பார்த்து படிக்கிறது, நம்ம பேரே பேப்பரை பார்த்து படிக்கிறது. இதெல்லாம் அல்டிமேட் பை. நான் ஆக்சுவலா வந்து அந்த சைட் பிக்சர் தான் என்கிட்ட இருந்துச்சு, சைட் பிக்சர் கிடைக்கல. எவனோ ஒருத்தன் புள்ளையாண்டா எடுத்து போட்டுக்கிறான், பாரியா பேப்பர்ல தயா வச்சு படிக்கிறாரு. கூட்டத்திலே ஒருத்தர் இருக்காயா இருக்கா? அவனுக்கே அசிங்கமா இருக்குமா இல்லையா? என்னையா நம்ம தலைவன் அது கூட 4 தான் சொன்னாரு. அந்த 4 பேப்பரை பார்த்து அல்டிமேட்டா உங்க பேர் இருந்துச்சு பாருங்க. ஒன்னும் எழுதி போட்டு விஜய் தானே பேரு, விஜய் அவர் பேர் விஜய் தானே. அதான் சொல்றேன்,
உங்கள் விஜய். கேவலமா இல்லையாங்க இதெல்லாம்? இதெல்லாம் எங்க இருந்துங்க போய் சொல்லுது? எல்லாம் வருங்காலத்து தமிழ்நாடு ஆள போகுதுன்னு கத்தின்னு சுத்தின்னு இருக்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகுது. கமல் சார் அழகா கலாச்சிட்டாரு. என்ன கலாச்சாரப்பா? கமல் சார் வந்து நேற்று மீட்டிங் போயிருக்காரு. ஒரு மாணவர் அணி மீட்டிங்கு போகும்போது அந்த மாணவர் அணி மீட்டிங்ல இவர் பேசும்போது சொன்னார்ல, நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி என் காலம் கலந்து சினிமால மார்க்கெட் இல்லாமலாம் நான் அரசியலுக்கு வரல, கரியரின் உச்சத்தில் இருந்து. லியோ படம் உச்சம்லாம் என்னன்னு போட்டு நேத்தே வச்சாச்சு. பாக்காதவங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆபீஸ்னு ஒரு சேனல் உச்சமே கிடையாது, அதுல போய் பாருங்க. லியோ படமே கம்ப்ளீட் ஃபேக் கலெக்ஷன். 160 கோடி தான் தியேட்டரிக்கல் ரெவென்யூவே வந்திருக்கு. அதை இவனுங்க என்ன பில்டப் பண்ணாங்கன்னா 500 கோடி 600 கோடி 600ங்க அப்படின்னு பில்டப் பண்ணி சுத்தினாலும் காரி மூஞ்சில துப்பிட்டாங்க. ஏண்டா சேட்டலைட் உரிமை, ஆடியோ உரிமை, அது இது எல்லாமே சேர்த்து 400 கோடி தான் இந்த படம், அதுக்கு மேல வசூலே ஆகல அப்படின்னு காரி துப்பிட்டாங்க. நீ கரியரின் உச்சமா? அஜித் குட் பேட் ஆகலையா அந்த கரியரை தூக்கி போட்டு வச்ச. கரியரின் மிச்சம் இது நல்லா இருக்கு. கரியரின் உச்சம் இல்ல, கரியரின் மிச்சம் தூக்கி போட்டு வச்சாரு. இவர் வந்து யாருன்னா அத இவர் மீன் பண்ணி விஜய் மாநாட்டுல பேசுந்து கமல் சாரியும் ரஜினி சாரியும் தாக்கிதான். ஏன்னா நான் ஒன்னும் காலம் கடந்த பிறகுலாம் வரல, நான் வந்து கமல் சாரு ரஜினி சார் அவங்கலாம் காலம். இப்ப கமல் அரசியல்ல இருக்காரு, சினில இருந்து அவர் தானே இருக்காரு இப்போ சினிமால இருந்து. கரியரின் உச்சத்துல இருக்கும்போது வர ஒரு ஆள் நான் கமல் சார் மாதிரி வந்து வயசு போன பிறகுலாம் நான் வரல. அத கமல் வந்து நேத்து கலாச்சிட்டாரு. ஏன்பா நான் வந்து நிறைய பேருக்கு வேஷமும் போட்டிருக்கேன், எல்லா வேஷத்தையும் நானும் போட்டிருக்கேன், வேஷம் போட்டவங்களை வச்சு டிரெக்டும் பண்ணிருக்கேன், நீ எனக்கு வேஷம் கட்டாத. இது நம்மளுக்கு தேவையா? எதுக்கு இதெல்லாம்? எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான், எனக்கு நீ வேஷம் கட்டாத. நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். யாரு கூட போய் யாரை வச்சு பேசுறீங்க? கமல் சார் ரஜினி சாருங்கெல்லாம் நீ கால் தூசி காவியா? எதுக்கு நமக்கு இந்த வீணா போன போச்சு? ஏன்னா தாடி பாலாஜியே கலாச்சிட்டாருப்பா. தாடி பாலாஜியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தே இல்லையா நீ? எப்படி பாது? தாடி பாலாஜி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் விஜய சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அப்புறமா பேட்டி கொடுக்கும் போதும் சொல்றான் அந்த மனுஷன். அந்த பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன். நான் தாடி பாலாஜி சொன்னதுல இந்த கவின் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் அஜித் குமாருடைய இதெல்லாம் டைரக்டா அவர் போயிருக்காரு. இதெல்லாம் நேற்று பேசுனாலும் நல்லா இருக்கு. திருப்பி நீங்க வந்து கட்சத்தீவு மீக்கணும் நீட்டு இதுன்னா கட்சி சுப்ரீம் கோர்ட்டு தான் இது கொடுத்தாச்சு. நீங்க தாவேக சார்பா வழக்கு தொடர வேண்டியதுதானே? என்னங்க பேசினாரு அவர்? பேச்சுல ஒரு ஃபயரே இல்லையே. ஏதோ விக்ரவாண்டியில பேசும் போதாச்சு ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டி பேசினாரு, நல்லா பேசினாரு, சரி அது ஒரு குழந்தை பேச்சுன்னு எடுத்துக்கலாம். இது 2வது மாநாடுங்க. எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. அப்போ விஜய் கிட்ட இருந்தா அவனுக்கு நிறைய எதிர்பார்ப்பானுங்க. என்ன கொள்கையை பத்தி என்ன பேசினாரு? கொள்கையை பத்தி பேசல, கொள்கை தலைவரை பத்தி பேசல, வெறும் டிஎம்கே எதிர்ப்புனா என்ன இருக்கு? கரண்ட் பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. ஓட்டு சீட்டிங்க பத்தி ராகுல் காந்தி அவ்வளவு பேசிருக்காரு, அதை பத்தி ஒரு வார்த்தை பேச வேண்டியது தானே? கவினோட டெத் என் பத்தி ஏன் விஜய் பேசல? தாடி பாலாஜி மத்த ஒரு மாதிரி பேசியிருந்தாலும் இப்ப தெளிவா பேசியிருக்கான், நான் பாராட்டுறேன். கவினோட டெத்த பத்தி ஜாதியை பத்தி நீங்க பாட்டுல பாடுறீங்க, ஜாதி வந்து ஆறா ஓடி கிடக்குதுன்றீங்களே, கவினோட டெத்த பத்தி நீங்க பேசிருக்கலாமே, ஏன் பேசல? ஒரு மாநாட்டுல நீங்க பேசினீங்கன்னா அது வந்து ஒரு ஃபயரை ஏற்படுத்தி இருக்கும்ல. ஆனா தாடி பாலாஜி தப்பு. கவினோட டெத்த பத்தி மேடையில பேசியிருந்தா கீழே பிரச்சனை வந்துட்டு இருக்குமே. நீ எங்க மாநாடு நடத்திருக்க? மதுரையில யார் ஜாஸ்தியா இருப்பாங்க? நீ மாத்தி பேசுனா உனக்கே வந்து செருப்பு பறந்துருக்குமே, அங்கேயே பறந்துருக்கும். அதனால அவர் எப்படி பேசுவார்? சோ அதுதான் ஒரு சந்தர்ப்பவாதி தான் விஜய். கடைசியில் தாடி பாலாஜி இப்போ ஸ்டாலின் துப்புனா ஓகே, எடப்பாடி துப்புனா ஓகே, அன்புமணி துப்புனா ஓகே, ராமதாஸ் துப்புனா கூட ஓகே, தாடி பாலாஜியே துப்புற ரொம்ப அசிங்கம். நடிகருக்கு வந்த நிலைமையா இது? இப்ப நீ இந்த உச்ச நடிகர் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துடா. ஜனநாயகன் படத்துல புசி ஆனந்த் நடிக்கிறார். அப்ப உச்ச நடிகர் யாரு? புசி ஆனந்த். நீ துப்பாக்கிய ஃபர்ஸ்ட் எஸ்கே கிட்ட கொடுத்துட்டு போனார்ல, வாங்கி புசி வா யார் ரோல் இன்வெர்ட் பண்ணு, ஹீரோயின்ஸ் இன்வெர்ட், அவ்வளவுதான். ஓகே டீல், இன்வெர்ட் அரசியலுக்கு நான் போறேன். புசி ஆனந்துக்கு ஒரு ரோலா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் வரல, அப்போ பினான்ஸ் மினிஸ்டர் வேணும்ல, துணை முதலமைச்சர் வந்து புசி ஆனந்த் வருவாரு. ஏன்னா சினிமால காட்டி அப்படியே நேர்ல ஆக்குறோம், கன்வெர்ட் பண்றோம். அப்படியே
இப்ப நீங்க ஏன்னா லட்சணம் ஒத்துருங்க சினிமா கூகுள்ல பாத்தீங்கன்னா எக்ஸல் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணலாம், ஜேபிஜி டு பிடிஎஃப் அப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஆமா. அது மாதிரி ரியல் லைஃப் டு ரியல் லைஃப் அப்படியே கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு ஜனநாயகல சிஎம், அப்படியே 2026ல சிஎம், அவரு வந்து டெபுட்டி சிஎம், இப்படி டெபுட்டி சிஎம். சூப்பர். இதுக்கு மேல என்ன வேணும்? அவ்வளவுதான் ஆயிட்டோம். ஃபேண்டாஸ்டிக். ஆனா சொன்னார பத்தியா இல்லையா? என்னது? ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி வந்திருக்கும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. பாசிட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். பாசிட்டிவா யாருமே எதுவுமே சொல்லவே யார் பாசிட்டிவ் யாருமா சொன்னா சொல்லு. நெகட்டிவ் விஜய் மாமா நீங்க சொல்லுங்க மாமா. பாசிட்டிவிட்டி யார் மாமா சொன்னா? தெரிஞ்சா அப்ப நீ பாத்தியா மாமாவை மறந்துடுற. நீ தான் மறந்துட்டேன்ற, நான் தான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ ஞாபகம் பாத்துங்க, நீங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் சொல்லி தானே இருக்கிறேன். அவர் எவ்வளவு பாசமா என்ன மாமான்னு சொல்லுங்க. தங்கச்சிங்களுக்கு எல்லாம் வந்து தாய் மாமான்னு சொல்லியிருக்காரு. மாமா கிட்ட வைக்கிற மாமா ஒரே ஒரு வாட்டி யாருன்னா உங்களை பாசிட்டிவா மாநாட்டை பத்தி ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா அங்க வந்து மாநாட்டுல பேசும்போது சொன்னாரு, என் தங்கை ஸ்னோலின் அவங்க அம்மா பேசும்போது சொன்னாங்க, நீங்க வந்து எனக்கு தம்பி மாதிரி, ஸ்னோலினுக்கு தாய் மாமா மாதிரின்னு சொன்னாங்க. நான் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தாய் மாமா மாதிரி அப்படின்னாரு. அந்த ஸ்னோலின் எந்த கட்சி சுட்டு சாவச்சிச்சு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி முதல்ல. எதனா ஒரு அறிக்கை விட்டு இருப்பியா? சொல்லு. அவங்கள ஒரு கேள்வி கேட்டு இருப்பியா? உன் தங்கச்சிய சுட்டு கொண்டு இருக்காங்க. சொல்லுப்பா. ஒரு கேள்வி கேட்டீங்களா மிஸ்டர் விஜய்? எங்கன்னா உங்க வாழ்க்கை வரலாற்றுல எடுத்து பாக்குதா? கேள்வி கேட்டீங்களா? ஒரு தாய்மாமன் தானே நீ, கேள்வி கேட்க வேண்டியது தானே. ஏடிஎம்கேவை எடப்பாடி ஏதோ இப்ப கூட இருக்காரு, ஒரு வார்த்தை கேள்வி கேளுங்களா பாப்போம். கச்சத்தீவு பத்தி பேசினாரு, அதை பத்தி பேசல. கச்சத்தீவு உடனடியே மீட்டு கொடுங்க. அவருக்கு கட்சிப்பு தாண்டா தெரியும் கச்சத்தீவு பத்தி. கச்சத்தீவு யாரால போச்சுன்னு சொல்லுங்க கொஞ்சம். இல்லங்க நியாயமா பேசுறேன் நான். கொஞ்சம் காங்கிரஸ் பேர் யூஸ் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் ராகுல் காந்தி பேர் யூஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? திமுக தாங்க. நான் திமுக எதிர்க்க வந்திருக்கேங்க, சும்மா வெறுப்பேத்தாதீங்க. நீங்க இப்ப வந்து லைட்டா அந்த ரீல்ஸ் காமெடி கொஞ்சம் பாத்துக்கலாம். இவனுங்க பெண்களின் பாதுகாவலர்னு சொல்றானுங்களே, அங்க ஒரே ஒரு பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு போல. செல்ஃபி எடுக்க இவனுங்க பண்ண பாடு அப்படியே பின்னாடி பாருங்களேன், அச்சின்னு தாவுறானுங்க. அப்ப வந்து விஜய பார்க்க மட்டும் இவனுங்க வரல, யாருன்னா வருவாங்க செலிபிரிட்டிஸ், ரீல்ஸ் கீல்ஸ் எடுத்து போட்டுக்கணும் சுத்தின்னு இருக்கலாம் அப்படின்ட்டு அச்சின்னு மாண்டுன்னு இருக்கானுங்க. அந்த பொண்ணு அவ்வளவு பேரு சுத்தி. இவங்கதான் யாருன்னா பெண்களின் பாதுகாவலர்கள். இவங்க சமூகத்தை காவலர்கள். அதே மாதிரி ஒருத்தன் வந்து ரீல்ஸ் போடுறான், சட்டையை கழட்டிட்டான். பாடி 56 இன்ச்சு செஸ்ட் தெரியுது, பைசெப்ஸ்லாம் 40 இன்ச்சுக்கு இருக்கு, எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் சொல்றான், ஸ்டாலின் வந்தாலும் அடி, உதயநிதி வந்தாலும் மண்டையில வெட்டுவான். சூடான சுண்டலு விஜய் தம்பி பூரா மென்டலு. அவனே மென்டலுன்னுட்டான். இல்ல வெட்டுவாராமா? சூடான சுண்டலு விஜய் தம்பி பூரா மென்டலு. தரமா இருக்கு. எங்க ஓட்டு ஃபுல்லா விஜய் எனக்கு மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம், அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டையிலே வெட்டு விழுவோம். சூடா சுண்டலு விஜய் தம்பி ஃபுல்லா மெண்டல் கொடூரமா. கடவுளே, சீஃப் மினிஸ்டர் வெட்டுவாரு. சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வெட்டுவானுங்களாம். இவனுங்க பூரா மென்டல்னு அவனுங்களே சொல்லிக்கிறானுங்க, நம்ம ஒன்னும் சொல்லல. இதுதான் தற்குறி கூட்டம்ன்றது. இதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு டைலாக். இத விஜய் எங்கன்னா ஒரு கேள்வி வர்ச்சுவல் வாரியர்ஸ் இவனுங்களாம் எங்க போய் இந்த கதை முடிய போகுதுன்னு தெரியல. மாநாட்டு கதையை நாங்க இதோட முடிக்கலான்ட்டு இருக்கிறோம், தயவு செய்து விட்டுருங்க.